guys, welcome to Cinematics. மூவி இண்டஸ்ட்ரிக்கு 2025 ஒரு முக்கியமான இயரா அமைய போறதுல எந்த டவுட்டும் இல்லைங்க. ஏன்னா பிக் ஸ்டார்ஸ் அண்ட் மச் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் நிறைய ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கு. அதுல சில முக்கியமான மூவிஸ் மட்டும் பாத்துறோம் வாங்க. ஈரமன்ற தரமான ஹாரர் த்ரில்லரை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்த டைரக்டர் அறிவழகன் ஆதி காம்போல சப்தமன்ற த்ரில்லர் ரெடி ஆயிருக்கு. இதுவும் ஈரம் மாதிரி அதே கூஸ்பம்ஸ் கொடுக்குதான்னு பார்ப்போம். யாருமே எதிர்பார்க்காத மாதிரி லப்பர் பந்து மூலமா சிக்ஸ் அடிச்ச ஹரிஷ் கல்யாண் பிச்சைக்காரன் மூவி டைரக்டரான சசியோட 100 கோடி வானவெல்ன்ற ரொமான்டிக் டிராமாவை எடுத்து பத்திரமா வச்சிருக்காரு. இந்த இயர்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பரத்தோட சில்லி ஜோக்ஸ் யூடியூப்ல ரசிச்ச நம்மள தியேட்டர்லயும் செம்மையா என்ஜாய் பண்ணுவோம்னு நம்பி லோகேஷ் கனகராஜ் அவரோட ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன்ஸ்ல மிஸ்டர் பரத்னு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. யங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ற லோகேஷ் நம்மள என்டர்டைன் பண்ணுவாருன்னு நம்புவோம். தமிழ்நாட்டில் 1940s வாழ்ந்த த ஃபேமஸ் சினி ஜேர்னலிஸ்டான CN லக்ஷ்மிகாந்தன் அவரோட லைஃப் பத்தின உண்மை சம்பவங்களை கதையா பண்ணியிருக்காரு டைரக்டர் செல்வமணி செல்வராஜ். இவரோட ஸ்டோரியில துல்கர் சல்மான் தமிழ்ல நடிச்சிருக்காரு. அவரோட லைனப்ல இதுவும் ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். சூதுக்கவும் காதலும் கடந்து போகும் போன்ற கிளாசிக் கல்ட் மூவிஸ் கொடுத்த நலன் குமாரசாமி ரொம்ப வருஷம் கழிச்சு வாத்தியார்னு ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ்க்கு பேர் போன கார்த்தியும் நலன் குமாரசாமியும் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். ராயன் படத்துக்கு அப்புறம் தனுஷ் பேக் டு பேக் 2 மூவிஸ் டைரக்ட் பண்றாருங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்ன்ற ரொமான்ஸ் நம்பரும் அண்ட் இட்லி கடை. தனுஷ் படங்கள்லாம் மினிமம் கேரண்டியோட கண்டிப்பா போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் பேக் டு பேக் டைரக்ட் பண்ண 2 படமும் எப்படி இருக்குன்னு. கிங் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மற்றும் தனுஷ் ஆக்டிங்ல தெலுங்கு மூவியான குபேரா ஒரு மச் ஆன்டிசிபேட்டட் மூவியா இந்த இயர் நம்ம எதிர்பார்க்கிறோம். சசிகுமார் சிம்ரன் நடிச்சு டிபன் டைரக்டோரியல்ல அகதிகள் பற்றிய ஒரு காமெடி எமோஷனல் டிராமாவா எடுக்கப்பட்ட படம் தாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி. இது எமோஷனலா இருக்க போகுதுன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. பிரதீப் அண்ட் மாவீரன் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து கூட்டணியில ஃபயரா ரெடி ஆயிட்டு இருக்கிற படம் தாங்க டிராகன். இதோட அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து நேற்று ரிலீஸ் ஆன ப்ரோமோ சாங் வரைக்கும் எல்லாமே சம வைப்ல இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். பிரதீப்போட லைனப்ல அடுத்து விக்னேஸ்வரோட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியும் சம்மர்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அமரன் மூவியோட சக்சஸ்க்கு அடுத்து சிவகார்த்திகேயன் ரேஞ்சே வேற லெவலுக்கு போயிடுச்சுங்க. அவரோட லைனப்ல அடுத்து SK23 AR முருகதாஸ் படமும் SK24 டான் டைரக்டர் சிபி சக்கரவர்த்தியோடையும் அவர் கெரியர்லயே முக்கியமான படமான SK25 சுதா கொங்காரா டைரக்ஷன்ல புறநானூறு த மச் எக்ஸ்பெக்டட் மூவியா இருக்கு. 3 படங்களையும் இந்த இயர் கஷ்டம்னாலும் 2 படத்தையாவது சிவா இறக்கி விட்டுருவாரு. இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உசுர கொடுத்து நடிச்சாலும் விக்ரம்க்கு பெருசா தியேட்டர் ஹிட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த இயர் விக்ரம்க்கு நல்லதா அமையும்னு நினைக்கிறேன். அந்த வகையில சித்தா டைரக்டர் அருண்குமார் டைரக்ஷன்ல ஒரு செமையான ஆக்ஷன் த்ரில்லரான வீரதீர சூரன் பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் GVM டைரக்ஷன்ல ரொம்ப நாளா ஹோல்லையே இருக்கிற துருவ நட்சத்திரம் இந்த வருஷமாவது காமிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அஜித் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த வருஷம் செம ட்ரீட் தாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு படம்னு ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. பட் இந்த 2025 அவரோட 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. மகிழ் திருமேனோட விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது பட் சம்வாட் தள்ளி போயிடுச்சு. அண்ட் அஜித்தோட டயர்ட் ஃபேனான ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி மூலியமா ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ண போறாரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அண்டர்வேல்ட்ல படம் காமிக்கிற லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு ஸ்டாண்ட் அலோன் பிலிமா கூலி பண்ணிட்டு இருக்காரு. இதுவுமே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ஆஃப் த இயர்னு தான் சொல்லணும். அங்கும் ஒரு ஃபிளாப்னு மக்கள் என்னதான் கத்தினாலும் அசால்ட்டா ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிட்டாங்க. ரெட்ரோட டீசர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்லாம் செமையா வந்திருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சூர்யா நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்னு May 1 ரெட்ரோ ரிலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருவோம். RJ பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா 45 ஷூட்டிங்கும் பயங்கர மும்முரமா போயிட்டு இருக்கு. இந்த படத்தையும் இந்த இயர் எண்ட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன் லாஸ்ட் டைம், எஸ், இப்ப வரைக்கும் தளபதியோட கடைசி படமான தளபதி 69 தான் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அக்டோபர் ரிலீஸ்ல ஃபர்ஸ்ட் லுக்லயே சொல்லிட்டாங்க. H1 செமையா இம்ப்ரெஸ் பண்ணதாலதான் தளபதி கமிட் ஆயிருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து 1000 crore கிளப்ல ஜாயின் பண்ணதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வருஷம் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ற படம்னு பாத்தீங்கன்னா அது மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் காம்போல வரப்போற தக் லைஃப் தாங்க. ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமாவா இந்த படத்தை ஜூன்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டன் டைரக்டர்ஸ் அன்பறிவு ஃபைட்ஸ்லாம் நம்ம செமையா என்ஜாய் பண்ணிருப்போங்க. இப்போ அவங்க டைரக்ஷன்ல ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்னா கண்டிப்பா ஜான்விக் மாதிரி ஒரு ஹைலி ஆக்ஷன் பேக்டு மூவி தான் பண்ண போறாங்க. அதுவும் கமல்ஹாசன் ஹீரோவா பண்றாருன்னா படம் இன்னும் மாசிவா தான் இருக்க போகுது. KH237 இந்த படமும் இந்த இயர் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க 2025 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போற தமிழ் மூவிஸ். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.